அதற்கு ஏற்கனவே 2 நாட்களாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அதை மேற்பார்வையிடுவதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரிகள் IAS அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உடன் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருப்பதாக இதுவரை செய்தி இல்லை. எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. தென்காசி பகுதிக்கு KKSR அமைச்சர் போக சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலிக்கு நேரு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருச்சிக்கு பாதிப்பு வந்து மழை பெஞ்சதுனால அங்கே வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருநெல்வேலிக்கு போக சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பேரிடர் நிதி தொடர்ச்சியாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நேற்று கூட நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசினாங்க. ஆனால் கம்மியாவே தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி அழுத்தம் என்ன கொடுக்கணும்? ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அது தொடர்ந்து எழுதுனீங்கன்னா அதுவே பெரிய அழுத்தமா இருக்கும். அது சொல்லுங்க. ஏற்கனவே கொடுத்த நிதி போதுமானதா இருக்கா சார்? அது எப்படி போதும்? அது எப்படி போதும்? நீர்த்தேக்கங்கள் ஏரிகள் உபரிநீர் திறந்து விடப்படுகிறது. திறந்து விடப்படுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக ஆலாம் கொடுக்கப்படுது. எல்லா பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற சில இடங்களில் தேவைப்படும் இடங்களில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கொடுத்துட்டு இருக்கமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. என்ன மாதிரியான எதிர்வழி நேற்று தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறும். ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம். எங்களால் முடிந்த வரைக்கும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம். இந்த கூட்டணி கட்சிகளோட மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கிற திட்டம் எதெல்லாம் இருக்கா சார்? நிறைவேற பார்ப்போம், யோசனை பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.